என் பிள்ளைகள் இந்த உலகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். ஜாதிகளுக்கு ஒளியா இருக்க வேண்டும் என்றா அதற்கு என்ன வேணும்? ஒரு பலம் வேணும். அதுக்கு ஒரு மின்சாரம் தேவை. வெளிச்சத்திற்கு எண்ணெய் தேவை. அதுக்கு மேல நெருப்பு வேணும். அப்ப இந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையிலே நம்மளை உருவாக்க வேண்டுமானால் ஆவியானவர் எண்ணெயாக இந்த இடத்துல நமக்கு ஊற்றப்பட்டுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆவியானவர் நம்மளிலே அதை எரிந்து ஜுவாலித்துக் கொண்டிருக்கிற ஒரு அக்னியாக இங்கே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை அக்னியாக இறங்கி அப்போஸ்தல நாட்கள்ல இறங்கி வந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டுமானால் முதலாவதாக நாம் எரிகிற ஒரு விளக்காக மாற வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்திற்கு உகந்த ஒரு பாத்திரமாகத்தான் தன்னுடைய சீசர்களை அந்நாளிலே மாற்றினார். இன்றைக்கு தேவனுடைய திருச்சபை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கு பிரியமாக நடந்தார்கள் என்றால் இல்லை. ஆண்டவர் நம்முடைய நாயகர், நாங்கள் நாயகிகளாக இருக்கிறோம். நாங்கள் சுக செல்வியாக, அதாவது ஐஸ்வர்யமா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம், ஒன்றிலையும் குறையில்லை. எல்லா இடத்துலையும் நாங்கள் மாட மாடிகள் மாதிரி நல்ல வசதியா இருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன், சுக செல்வியா இருக்கிறேன் என்கிற ஒரு எண்ணத்திலே சபையானது இருக்குமே, ஆனால் அதனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக மாறும் என்பதை நாம் அறிய வேண்டியது. நீதி விருட்சங்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நீதி விருட்சம் என்று சொன்னா அதுல என்ன இருக்கும்? அந்த விருட்சத்துல என்ன இருக்கும்? கனிகள் இருக்கும். அந்த விருட்சத்திலே பூக்கள் இருக்கும். அந்த கனிகளை பார்க்கப்படும்போது அந்த ஆவிக்குரிய கனிகளை நிறைந்ததான ஒரு விருட்சம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட விருட்சங்களுக்கு தேவையான தண்ணீர் வேண்டும். அந்த அதுக்கு அதை பார்க்கப்படும்போது என்ன அப்படின்னா, என்னைக்கு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவ விருட்சம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஜீவ விருட்சங்கள் என்று சொன்னா நீங்க கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக, ஒரு விருட்சமாக நீங்கள் மாற வேண்டும். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நாவில் இருந்து வரும்போது உங்கள் கிரியைகளினாலும் அவர் கொடுக்கின்ற வரங்களினாலும் வார்த்தைகளினாலும் நீங்கள் அப்படியாக நீங்கள் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யும்போது அநேகருக்கு எப்படி இருப்பீங்க? கனி கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றப்படுங்க. அந்த அளவுக்கு நம்ம மாறலாமா? மாறல, மாற வேண்டும். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஜனங்களே, ஆண்டவர் மனதுருகிற கர்த்தராக நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஜெபிக்க வராங்க, கண்ணீரோட அழுகிறாங்க, கண்ணீரோட பாரப்பட்டு அழுகிறாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, நைட்ல தன்னுடைய பிள்ளைகள் போன் பண்ணுது, அம்மா இங்க ஒருத்தர் ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு ஆஸ்பத்திரியில, குடும்பங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கு, எங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்களாம் அதை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, எனக்கு நிம்மதி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது முந்தா நாள் நடந்த கதை. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? எந்த ரூபத்தில் இந்த சம்பவம் நடக்கு? ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தின் மூலமாக என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல செய்தி வருது, பரவாயில்லம்மா ஆஸ்பத்திரியில் நல்லா பரவாயில்ல. அப்புறம் அந்த பிள்ளைகள் ஒன்றுக்கு ஒன்று சமாதானமா உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா, ஏனோ ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை காதுல கேள்விப்பட்ட உடனே நீங்க அதுக்காக உதவி செய்வதற்கு உங்கள்ட்ட ஒண்ணு இல்லை, கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, ஜெபிக்கின்ற ஒரு நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அந்த நேரத்தில் நீங்க ஜெபிச்சு அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை நீங்க கேட்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஜெப ஊழியத்துல, ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போறாங்க, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீடு சந்திப்பு ஊழியத்துக்கு போறாங்க, போய் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணால் சும்மா ஒண்ணும் பண்ணாங்கிறது இல்லை. காலையில முழங்கால் போட்டு 1 மணி நேரம் முழங்கால் நின்று கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு ஜெப ஊழியத்துக்கு போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, இந்த வீட்டுக்கு போறேன், இன்னார சந்திக்க போறேன், இந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஜெப பலத்துல, ஜெப வல்லமையில
கிளம்பி போய் ஜெபம் பண்ணா குணமாகும், திடீர்னு போய் ஜெபம் பண்ணா குணமாகும். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே ஊழியம் செய்யும் போது அதிகாலை இருட்டோடு எழுந்து சென்று வனாந்தரங்களிலும் கடற்கரைகளிலும் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எதுக்கு? அந்த ஜெபம், அவர் அந்த காத்திருப்பு ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நாம திடீர்னு போய் ஜெபம் பண்றோம்னா காரியம் நடக்காது. ஒரு பிசாசை துரத்துவதற்கு சீசர்களால முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்தது. ஆண்டவர் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா சம்பவம் அப்படி? ஆண்டவரே, உம்முடைய சீசர்களால ஜெபம் பண்ணி குணமாக்க முடியல, சுகப்படுத்த முடியல, உம்மிடத்துல தானே இருக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னு ஆண்டவர் என்ன சொன்னாரு? எதுவரை பொறுமையா இருப்பேன், விசுவாசம் இல்லாத சந்ததின்னு சொல்ல. அப்ப தன்னை ஆயத்தப்படுத்தணும், குணமாக்குறதுக்கு ஆயத்தப்படுத்தணும், சுகமளிக்கிற ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாகணும்னா காலையில முழங்கால நின்று எவ்வளவு நேரம் செபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆலயம் கட்டப்படும், வீடு கட்டப்படும், அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும், அவங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, அவங்க போகிற இடமெல்லாம் வாய்க்கப்படும். எனக்கு தெரிய ஒரு அங்கிள் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு டெய்லி கிடைச்சா போதும், சாப்பிட்டுட்டு எப்படியாவது இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. அவர் வீட்டில் என்னாச்சு அப்படின்னா எல்லாரும் உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க, இவர் மட்டும் இயேசுவே இயேசுவேன்னு இருந்தாரு. கடைசியில் பார்த்தாக்கா தென்காசி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணாரு, சின்ன ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சார். அவர் பைபிள் காலேஜுக்கெல்லாம் போயிருக்கிறாரு. போனாலும் கூட என்ன அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் மேலே மிக பற்றுதல், விசுவாசத்தோட ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கினாரு. இறங்கி என்ன பண்ணாரு தெரியுங்களா? ஏசப்பா, உம்மை மாதிரி ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜெப ஆவியை தாங்க அப்படின்னு சொன்னார். இன்ன வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இன்ன வரைக்கும் ஜெபம் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரணாம்பட்டு பக்கத்தில் ஒரு கிராம பகுதியில் போய் குடும்பமாக போய் சேர்ந்தார். சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட்டுட்டு வாடகை வீட்டில் தங்க, வாடகையே கொடுக்க முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஆலயம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, பிள்ளைகள்லாம் நல்லா படித்து ஆளாகி பேர பிள்ளைகளோட நல்ல சந்தோஷமாக ஊழியம் பண்ணுறாரு. வருஷத்துக்கு ஒருக்காக தான் நான் அந்த சபைக்கு போகிறேன். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் 4 மணிக்கு சரியாக முழங்கால் போடுவேன். அந்த முழங்கால் 5:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் நான் முழங்கால நிற்பேன். என் தேவைகள் நான் என்ன கேட்குறேன்னு ஆண்டவர் அன்னைக்கெல்லாம் கொடுத்துடுவார். எனக்கு இதுவரைக்கும் ஒரு குறை இருந்ததில்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீங்கள் இறக்கமாக அன்பு செலுத்தும் போது அவர்களுக்கு ஏதாவது செய்யணும். ஆண்டவர் பார்க்கிறார், ஒவ்வொருத்தரையும் மனதுருகி அவர்களுக்கு கரம் நீட்டி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, மகளே நீ உனக்கு சுகம் உண்டாவதாக என்று சொல்லி சுகப்படுத்துறார். எதனால? அந்த ஜெபத்தினுடைய காத்திருப்பு தாங்க. ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, சுகமளிகிறத பார்த்த உடனே எல்லாரும் ஜனங்கள் அவரை நோக்கி புறப்பட்டு வந்தாங்க. அப்போ ஆவிக்குரிய ஒரு கனியை, ஆவிக்குரிய ஒரு வரங்களை கொடுக்கத்தக்கதாக அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், பெரிய ஊழியங்களை செய்யத்தக்கதாக. அழாதே என்று சொல்லுகிற தேவன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். ஆண்டவரே, என் வீட்டில் ஒரு வேலைக்காரி வியாதிப்பட்டு இருக்கிறார், மரண தருவாயில் இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வரட்டுமா அப்படின்னா, வர வேண்டும் ஒரு வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம்? ஜெபத்தினுடைய மேன்மையை கற்றுக் கொடுக்கிறார். சீசர்களை மறுரூபா மலையில போய் ஜெபம் சொல்றாரு. அவங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஜெபத்தினுடைய தன்மையிலே நாம் வளராமல் போனால் நம்மளுடைய வாழ்நாட்கள்ல தேவனுடைய அபியாசங்களை நாம் பார்க்க முடியாது. நாம் ஜீவனுடைய தேவனுடைய துதியின் உடையை அணிந்து தேவனுக்கு முன்பதாக ஒளியாக, தேவனுடைய ஜாதிகளுக்கு ஒளியாக நாம் நம்மை ஊழியம் செய்வதற்கு நாம் ஆயத்தப்படுத்த முடியாது. அப்படினால எப்படி இந்த நாட்களில் முதலாவதாக ஜெபம். இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மிக முக்கியமான ஒரு காரியம். என் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேசத்திலையும் உலகத்திலையும் இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னு கேட்டா, கடைசி கால செய்தி. இதுதான் மிக ஒரு சந்தோஷம், ஒரு கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காரியம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஐயா கடைசி கால செய்தி சொல்றாங்க, ஐயா என் டைம் மெசேஜ். எல்லாரும் போய் பார்க்குறாங்க, உட்காருங்க. கேட்டால் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் என்னோட பேசி இருக்கிறார் அப்படின்னு. பைபிளில் இல்லாதெல்லாம் பேசுவார். என்னன்னு கேட்டா, கடைசி காலத்தில் என் மகனே இதை சொல்லு அப்படின்றாரு. ஐயா பைபிளில் எங்கேயா இருக்கு? இல்லை. கேட்டால் என்ன சொல்றாருன்னா,
இது தேவனுடைய ரகசியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு தெரியாது. வஞ்சக ஆவி இன்னைக்கு இறங்கி என்ன செய்கிறது? ரகசியங்களை பேசுகிறான், தேவ ரகசியத்தை பேசுகிறார்களாம். இன்னைக்கு நிறைய சபைகள்ல திருட்டுத்தனமா ரகசிய வருகை என்று சொல்லுகிறாங்க. உடனே ஒரு வீடியோ போடுறாங்க, நின்று போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தாக்க பேண்ட் கலண்டுறது, சட்டையெல்லாம் கலண்டுறது, அப்புறம் காணாம புஷ்ன்னு போயிடுறாங்க. அப்படியே பறந்து ஆகாயத்துல போயிடறாங்க. யாருக்குமே தெரியாதா? ராத்திரி தூங்கி எரிச்சுக்கிட்டு பக்கத்துல பிள்ளைகளை தடவாங்களாம். ஒய்ஃபெல்லாம் எப்படி பாருங்க, என்னம்மா ரேச்சல் மகளே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டா யாருமே இல்லையா? வீடெல்லாம் தடை பக்கறம் இல்லையா? கேட்டா சீக்கிரட் ரகசிய வரையில எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இந்த உலகத்தில் எப்படியான ஒரு வஞ்சனை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துல என்ன அப்படின்னு கேட்டா, ஒருவனை உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையா இருக்கு. கிழக்க ஒரு மின்னல் தொடங்கி மேற்க வரைக்கும் பிரகாசிக்கிறது போல தேவனுடைய வருகை பூமியில இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப எப்படி இருக்கு வருகை? பகிரங்கமா தான் இருக்கும். தெளிவா சொல்லுகிறாரு. எக்காலம் என்ன செய்யும்? அதாவது ஒரு பெரிய தொனி உண்டாகும். அங்கே பார்க்கப்படும் போது பரலோகத்திலிருந்து இறங்குற தூதர்கள் எக்காலத்தை ஊதிக்கொண்டு என்ன செய்வாங்க? பரத்திலிருந்து இறங்கி வருவாங்க. எக்கால சத்தத்தை அந்த நாட்களை கேட்பார்கள். ஆண்டவருடைய வருகையில எக்கால சத்தம் உண்டாகும் என்று சொல்லப்படுது. ரகசிய வருகை என்று இன்னைக்கு சொல்லி என்ன செய்யறாங்க? எங்களுக்கு எண்டே மெசேஜ், கடைசி கால செய்தி என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, எல்லா பிள்ளைகளும் மத்தியில இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டாக்க, இன்னொரு வாரியத்தை சொல்றாங்க, 1,44,000 பேர்ல ஒரு ஆளா இருக்கணும்னா நீ என்னை பின்பற்றி வா, இது எங்களோட நீ ரகசிய வருகையில் நாங்க போகிறோம். 1,44,000 பேருக்கு டோக்கன் வாங்கணும்னா எங்க சபைக்கு வரணும்? மற்ற சபையில் உள்ளவங்களாம் என்ன ஆவாங்கய்யா? அவங்களாம் அழிக்கப்பட்டு போவாங்க. 1,44,000 பேர்ல நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு பிரசங்கம் சென்னையில. இன்னைக்கு கடைசி கால செய்தி, கடைசி கால எழுப்புதல், கடைசி கால என்ன அப்படின்னு கேட்டாக்கா தேவனுடைய வருகைக்கான செய்தி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேசம் முழுவதும் உலகம் முழுவதுமான செய்தி போய்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது அப்படின்னாலே பிரியமானவர்களே, நீங்க பேதையா இருந்து அவங்க பேச்சை கேட்டுட்டு போனீங்க அப்படின்னா நீங்க என்ன நிலைமை ஆவீங்க என்று பார்க்கப்படும்போது, எப்படி என்று பார்க்கப்படும்போது, மோசம் போக்கின சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே, அவனுடைய உபதேசத்தினாலே, கள்ள உபதேசனுடைய சத்தத்தை கேட்டா அவன் தள்ளப்பட்டது போல நாமும் தள்ளப்பட்டு போவோம். அப்ப எந்த அளவிற்கு நான் அந்த மாயமான ஒரு தந்திரத்திலே உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்ய வேண்டுமானால் வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துடைய எல்லா ரகசியத்தையும் நீங்க புரிந்து கொள்ளாம போனா கடைசியில் என்ன செய்வீங்கன்னா, இந்த உலகத்திலே வஞ்சிக்கப்பட்டு நான் போவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ப்பம் எப்படிப்பட்டதா இருக்குது ஐயா? ஆதியாகமம் புத்தகம் 3:1 என்ன சொல்றது? சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருக்கிறது, சர்ப்பமானது வஞ்சிக்கிறதா இருக்கிறது, சர்ப்பமானது கள்ள உபதேசம் கொடுக்கிறது, சர்ப்பமானது கள்ள தீர்க்க தரிசனம் கொடுக்கிறது. வேதத்திலிருந்து எடுத்து அது சில கதைகளை புனைந்து நமக்கு என்ன செய்கிறது? சொல்லிக் கொடுக்கிறது. இன்னைக்கு உலகத்துல எப்படிப்பட்ட அந்த காரியம் போயிட்டு இருக்கு? உங்கள சில கேள்விகள், விவிலியத்துக்கு பொருந்தாத சில காரியங்கள் இந்த உலகத்திலே மீடியா வாயிலாக இன்னைக்கு உலகத்திலே அநேக ஞானிகள், பிரபுக்கள், அறிஞர்கள் பேசுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கப்படும் போது, கிறிஸ்துவும் கிருஷ்ணாவும் ஒன்று. அது ஒரு கூட்டம் இன்னைக்கு என்ன செய்கிறது? பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கு, டிவியில மீடியால பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க? புத்தர், காந்தி, இயேசு சமப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு சமமாக இன்னைக்கு பேசுகிறார்கள். இன்னொரு இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, புத்தர், கிருஷ்ணா, முகமது, கிறிஸ்து எல்லாரும் இவங்க சமமா இருக்காங்கன்னு ஒரு பக்கத்துல ஜனங்கள் பேசிக்கொண்டு இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல என்ன சொல்றானா, கிறிஸ்து 2வது நபராக இருக்கிறார், அவர் கடவுளே கிடையாது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கப்படும் போது, அவர் தேவனின் கிடையாது, அவர் தேவனை வழிபடுகிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு பகுதியில் என்ன பார்க்கப்படும் போது, அவர் துறவிகளிலே ஒருவர், அவர் துறவிலே ஒருவர், எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு அவர் என்ன செய்யறார்? சன்னியாசி வாழ்க்கையில இருந்தார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது.
இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறதா, அவர் மதத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார், ஒரு மதத்தை ஏற்படுத்தின ஒரு தலைவர், ஒரு மதத்தினுடைய தலைவர் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார்னா, அவர் தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அது யூத மார்க்கத்திலே சொல்லுகிறார்கள். முஸ்லீம்ல என்ன சொல்றாங்க, அவர் தீர்க்கதரிசியிலே ஒருவர், அவர் ஒரு பைகம்பர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல பார்க்கப்படுவது, அவர் பிதாவை அழைக்கிறார், அவர் பிதாவை வழிபடுகிறார், இவர் நம்முடைய சாதாரண ஒரு மனிதர் என்று சொல்லி ஒரு அரசியல் கட்சி ஒரு கேவலமான ஒரு மனுஷன் பேசுறான். அவன் என்ன கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா பேசுகிறான். இன்னொரு இடத்துல பார்க்கப்படுவது, கிருபையினாலே ரட்சிப்பு, கிருபையினாலே மீட்பு. நீங்க கிருபையை பெற்றுக்கொண்டீங்களா, சர்ச்சுக்கே போகாதீங்க, எங்கேயுமே போக தேவையில்லை, கிருபையை வாங்கியாச்சுன்னா நேரா பரலோகம் தான். அப்படி ஒரு பிரசங்கம். இன்னொரு இடத்துல பார்க்கப்படுவது என்ன சொல்லப்படுதுன்னா, உலகிலே விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்படி விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு இருக்கிற, அறிவியல் வளர்ந்து விட்ட இந்த இடத்துல ஆன்மீகம் என்பது ஒரு போலியானது, அந்த நம்பிக்கையை நீங்கள் வைக்க வேண்டாம் என்று சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அது படித்த நிறைய படித்த விஞ்ஞானிகளைப் போல, அறிவாளிகளைப் போல, மிக பெரிய சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ரெண்டாவது என்ன அப்படின்னாக்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இவர்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க. இவங்க வலைத்தளங்களிலே இப்படியான ஒரு காரியத்தை சொல்லி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியம் என்ன சொல்கிறார்னா, அது நம்பத்தக்கமான ஒரு காரியம் இல்லை, அது ஒரு போலியான நம்பிக்கை என்று வலைத்தளங்களிலே இந்த அறிவியல் படித்தவர்களும் இந்த விஞ்ஞானத்தை படித்தவர்களும் மற்ற எல்லாவற்றையும் படித்தவர்களும் இன்னைக்கு பேசிக் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகில் அறிவு பெருகி போகும், கடைசி நாள் அறிவு பெருகி போகும். இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக உலகத்தில் உள்ள எல்லா கண்டுபிடிப்புமே இந்த 100 ஆண்டுகள்ல, இந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ளே எல்லா கண்டுபிடிப்பும் நடந்தது. எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? ட்ரெயின்ல இருந்து, ரேடியோல இருந்து, கம்ப்யூட்டர்ல இருந்து, கேமரால இருந்து, செல்லுல இருந்து, வைஃபைல இருந்து, இப்ப என்னது வந்திருக்குது. இப்படி கைட்டு இப்படின்னு உடனே கண்ணுக்கு எல்லாமே தெரியுமே, அது ஒரு நுட்பம். குருடர்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு கண்ணாடியில மாட்டிடுறாங்க. குருடர்கள் அப்படியே போனாக்க அந்த 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 சின்ன டார்ச் மாதிரி இங்கே ஒரு மிஷின் இருக்குது, ஒரு செல், ஒரு பெண்ணு மாதிரி, அது அங்கே போறது எல்லாத்தையுமே அது உணர்த்துது. அது சொல்லுது, அது ரோடு இருக்குது, ஆறு இருக்குது, இப்படி போகணும், டைரக்ஷன்லாம் அது பண்ணுது. ஒருத்தனுக்கு குருடா இருந்தானா அவனுக்கு அந்த கருவியை பயன்படுத்தினா அவன் பாட்டில் போயிட்டே இருக்கலாம். அது ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கிறாரு. இன்னொரு காரியம் என்ன, நவீன பிரபஞ்சத்துக்குள்ளாக இன்னைக்கு என்ன செய்றாங்க, ஜனங்கள் பவனித்து வராங்க. இன்னைக்கு பல கோடி காரியங்களை பேசுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யாத்ராம 20 என்ன சொல்லி இருக்குது, வார்த்தையை பாருங்க. போன வாரம் கூட இந்த தடுமாற்றம் அந்த சபையில இருந்தது. நானும் மற்ற ஊழியக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். சுவாசிக்கிற நீங்கள் இதற்கு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு நீங்க பேசுனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் எல்லாம் உள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா சபை மொத்தமே பைத்தியம் பிடிச்சு போவோம். அதனால இப்படிப்பட்ட பேச்சை இனிமே அனுமதிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். யாத்ரா புஸ்தகம் 20வது அத்தியாயத்திலே 11வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி, என்ன சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி. இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1:1 வாசிங்க. இந்த வார்த்தையை தூக்கிட்டு பேசுறாங்க நம்ம ஆளுகள். ஆதியிலேன்னு சொல்லி இருக்கு, எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷம் இருக்கும், அது தெரியாது அப்படின்றாங்க. அப்ப 10 கற்பனையில ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறது பொய்யா? இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? பல கோடி வருஷம் சொல்லுகிறது. நம்ம சபையில் உள்ள அநேகர்களும் கூட என்ன சொல்லாங்க, நிறைய அது ஆதியிலே வானத்தையும், அது எப்போனே தெரியாது, பல கோடி வருஷம் என்று சொல்லி நம்ம ஆளுகளும் சென்று சொல்றாங்க. சாத்தானுடைய கள்ள உபதேசம் உள்ள வந்தாச்சு. படித்து நல்ல ஞானமுள்ள பிள்ளைகள் மூலமாக உள்ள வந்தாச்சு. கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும்.
கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேதத்தை என்ன செய்வாங்க? மறுதலிப்பாங்க, வார்த்தையை மறுதலிப்பாங்க, ஆண்டவரை மறுதலிப்பாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு காரியத்தை பார்க்கப்படும் போது அவர்கள் என்ன சொல்றாங்க? குரங்கில் இருந்த மனிதர் வந்தார்கள். அமீபா பரமேசியம் ஒரு செல்கள் உண்டாச்சு. அந்த செல்லில் இருந்து அப்புறம் மற்ற செல்கள் வந்தது, தாவர செல் வந்தது, பிராணி செல் வந்தது, அதுக்கப்புறம் மிருகங்கள் வந்தது, அப்புறம் மனுஷன் வந்தான். இந்த பக்கம் ஒரு செல்லு தாவர செல் இருந்து விருட்சங்கள் வந்தது. எல்லாவற்றையும் சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்கள் பார்க்கப்படுவது, இதுல ஒரு காரியம், விஞ்ஞானத்தின் எல்லையில்லா கண்டுபிடிப்புகள் இறை கட்டளையை ஏற்பதில்லை. இன்னைக்கு வேதத்தை ஏற்றுக்கொள்கிற தன்மை அதிகமான படிப்புள்ளவருடைய கடையிலேயே கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு புரிய வைக்க முடியாது. அப்படியாக இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. விவிலியத்துக்கு பொருந்தாத காரியங்கள் உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய ஞானத்தினாலே நிரப்ப வேண்டும். கர்த்தர் அதைத்தான் சொல்கிறார். எல்லா மனிதருக்கும் விழுந்த கடமை என்ன? பிரசங்கியருடைய புத்தகம் 12ஆம் அத்தியாயம் 13வது வசனம், காரியத்தின் கடை தொகையை கேட்போம். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கு மேலும் ஆண்டவர் விதித்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என் நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். என் நீதி நியாயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நடங்கள். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அதுதான் உன்னுடைய வேலை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் என்ன அப்படின்னா பலவிதமான உபதேசங்கள் இன்னைக்கு உலகத்தில் வந்தாச்சு. அந்நிய போதனைகள் வந்தாச்சு, வேற்றுமையான போதனைகள் வந்தாச்சு, தர்க்கங்கள் வந்தாச்சு, கட்டுக்கதைகள் வந்தாச்சு, முடிவில்லாத வம்ச வரலாறுகள் வந்தாச்சு சபைக்குள்ள. இயேசு சிலுவையில் என்னத்தை உடைச்சாரு? எல்லா பாவத்தை ஆண்டவர் ஒழிச்சாரு. பாவத்துக்காக ஆண்டவர் என்ன செய்தாரு? சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. அதை சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணார்னா எல்லா சட்ட திட்டங்களையும் கட்டளையும் ஒழிச்சிட்டாரு. அதனால இனிமே கட்டளையும் கிடையாது. திருடலாம், களவாங்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், வேசித்தனம் பண்ணலாம். அறிவு கட்ட ஜென்மம் மாதிரி பேசுறான். ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான்? கள்ள உபதேசம் பேசுறான் சபைக்குள்ள. கற்பனையை சிலுவையிலே உடைத்து விட்டார். ஜனங்களே சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் சிலுவையிலே கட்டளை எல்லாத்தையும் ஆணி அடிச்சு உடைச்சிட்டாரு. இனிமே அதுக்கு தேவையே இல்லை. கிருபையினாலே ரட்சிப்பு. யாரு மேல கிருபை இருக்கும்? ஐயா, யாரு மேல கிருபை இருக்கும்? கிருபை யார் மேல இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிற? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிற மனுஷன் பாக்கியவன். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கிருபை எல்லாமே யார் மேலே இருக்கு அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே, கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவர்கள் மேலே, கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்கிறவர்கள் மேலே தேவனுடைய கிருபை என்றும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சபைகளுக்குள்ளே இன்னைக்கு உலகமான இந்த காரியங்களை, உலகத்திற்குரிய ஒரு வார்த்தைகளை சொன்னாதான் இந்த உலகம் செவி கொடுக்கும். உலகத்துல சினிமால ஒரு டான்ஸ் ஆடுறானா, ஒரு ஃபைட் பண்றானா, இதெல்லாம் என்ன பண்றாங்க? சபையில கொண்டு வந்தாங்க. பயங்கரமான மியூசிக் போட்டு சினிமாவில் ஆடுறதை விட அதிகமாக ஆடுகிறான். கேட்டா தாவீதை போல நடனம் ஆடுறோம், நாங்க ஆவினால நிறைஞ்சு ஆடுறோம் அப்படின்றாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தின் பிரகாரமாக இன்னைக்கு ஆசரிப்பு போய் கொண்டிருக்கிறது. உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. அங்கதான் கூட்டம் நிறையுது. வாலிப தம்பி தங்கைகள் அங்கதான் போய் ஆடுது. போய் பார்த்தா அப்படின்னு பார்த்தாக்க அதாவது குட்டப்பாவோட இல்லைன்னா ஒரு சின்ன ஹாட் டவுசரு, ஒரு டிஷர்ட்டை போட்டு பொண்ணு குழந்தைங்களாம் அந்த ஆராதனையில் இருக்குது. கையை தூக்கிட்டு காலை தூக்கிட்டு. சரி, பெண்கள் இந்த பக்கம் ஆடுறாங்க, ஆம்பளை அந்த பக்கம் ஆடினா பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து ஆடுது. கேட்டாச்சுன்னா அபிஷேகம். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபையில் என்னன்னா ஓவர் அபிஷேகம். எப்படி அபிஷேகம்? குட்டப்பாவோட தொட வரைக்கும் உள்ள ஒரு பேண்ட், ஒரு டிஷர்ட், ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்து கலந்து ஆடுது. அப்போ உலகம் இந்த நாட்களிலே எப்படின்னாக்க சபைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா உலகத்திற்குரிய எல்லாமே உள்ள வந்தாச்சு. ஜனங்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க.
கூட்டமா அங்கதான் இருக்குது. தேவனுடைய சத்தியத்திற்கு வர்றதுக்கு ஆடு கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? சீர்கேடான ஒரு வார்த்தைகள், சீர்கேடான ஒரு செய்கைகள், சீர்கேடான ஒரு காரியங்கள், சீர்கேடான ஆராதனைகள், சீர்கேடான டான்ஸுகள் எல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதிரியான விபரீதமான காரியத்தை விட்டு நீ வெளியில போ அப்படின்ற. அன்னைக்கே ஊத்தி கொடுத்தாச்சு. உலகம் முழுவதும் உள்ள ஜனங்களுக்கு என்னத்தை ஊத்தி கொடுத்தாங்க? மதுவை ஊத்தி கொடுத்தாச்சு. கலப்பான உபதேசத்தை பூமியில அன்னைக்கே ஊத்தியாச்சு. எல்லா ஜனங்களும் அதுக்கு பின்னாடி தான் போவான். எல்லா ராஜாக்களும் போவான். எல்லா கனவான்கள் தனவான்கள் எல்லாம் போவான். உலகத்தில் உள்ள மொத்த பேருமே என்ன பண்ணுவானா? தேவனுடைய வார்த்தைக்கு வரவே மாட்டான், கீழ்ப்படியவே மாட்டான். எப்ப கீழ்ப்படிவான் தெரியுமா? என்னைக்கு பூகம்பம் வந்து அப்படியே ஆடும், கட 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 கடன்னு ஆடும். அப்புறம் வீட்டை விட்டு வெளியில ஓடுவான். வீட்டில் அங்கே நகை நட்டெல்லாம் வச்சிருப்பான், பணமெல்லாம் வச்சிருப்பான், எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்பான். அப்படியே என்ன பண்ணா வீடு நொறுங்கி அப்படியே தரமட்டம் விடும். காசு பணம் நகையெல்லாம் போயிடும். வீடு நொறுங்க மட்டும் இல்லை, காரெல்லாம் நொறுங்கிடும். விலகுன காரு உடஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா அப்படியே பார்த்து ஆன்னு அப்படியே நிற்க வேண்டியதான். எல்லாத்தையும் வாரி கொண்டு போகும்போது தான் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற சிந்தனை வரும். இன்னைக்கு உலகத்துல ஆண்டவர் என்ன செய்யறாருண்டா, தீர்க்க தரிசனத்தை நீங்க உரைச்சா தான் அந்த உலகத்துக்கு கடைசி கால சம்பவம் நடக்கும். கடைசி காலத்துல ஜனங்கள் செவி கொடுப்பாங்கன்னா தீர்க்க தரிசனத்தின் ஆதி வேணும், தீர்க்க தரிசனத்தை உரைக்கணும். நம்ம சொல்றோம்னா அது சொல்றது இல்லை. அப்ப இதை சொன்னா ஜனங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறான். நினிவே பட்டணத்துக்கு எச்சரிக்கை கொடுத்ததுனாலதான் 1,20,000 பேர் காக்கப்பட்டார்கள். அப்ப உலகத்தினுடைய அழிவு வருதுன்னா முன்னக்கூட்டி நீங்க சொல்லணும், ஜனங்களுக்கு உலகத்திற்கு சொல்லணும். அப்ப தீர்க்க தரிசனம் நமக்குள்ள இருக்குதா? தீர்க்க தரிசனம் ஆவி இருக்குதா? கொரோனா வருதுன்னு சொல்றதுக்கா நமக்கு வர இருக்குதா? தண்ணி புரண்டு வந்து வயநாட்டில் அழிஞ்சிட்டு போகுது. ஒரே ஒரு பைக்கியை மட்டும் ரோட்ல உட்காந்து நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாரும் சாவானுங்க. ஒரு பைத்தியம், ரோட்ல போற பைத்தியம். எல்லாரும் சொன்னாங்க பைத்தியம். அந்த பைத்தியம் அன்னைக்கு சொல்லிச்சியா அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து அன்னைக்கு போட்டதை இன்னைக்கு காட்டுறாங்க. ஒரு பைத்தியம் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கு, வயநாட்டில் இந்த மாதிரி தண்ணி வந்து கிறிஸ்துவனும் ஜாவான், முஸ்லீமும் ஜாவான், இந்துக்களும் ஜாவான், எல்லாரும் ஆன்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு போன வீடியோவை இப்ப திருப்பி போடுறாங்க. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, ஒரு பைத்தியத்துக்கு தெரிஞ்சிருக்கிற காரியம் நமக்கு ஏன் தெரியல? ஆண்டவருடைய தொடர்பு இருக்கு. ஆண்டவர் என்னோட பேசினாருன்னு எல்லா ஆவிக்குரிய சபைன்னு பேசுறிய, உனக்கு எவனுக்காக தெரிஞ்சுதா அந்த காரியம்? வேதம் சொல்லுகிறது, உலகத்துல எல்லா ஆவியும் நீ நம்பாத. இன்னைக்கு நிறைய ஆவி இப்படி இப்படி ஆடுது, அப்படி அப்படி ஆடுது, அது அப்படின்னு சொல்லுது. எனக்கே ஒரு வார்த்தையை சொல்லுது. அதான் 1 யோவான் 4:1 என்ன சொல்லி இருக்குது? உலகத்தில் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க, சோதித்து பாருங்க என்று. இன்னைக்கு நிறைய ஆவிகள் வந்து ஜனங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறது. வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? வெளிப்பாடு புத்தகம் 2:7 வாசிங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப என்ன அர்த்தம்? ஆவியானவர் சபைக்கு சொல்றாரா இல்லையா? 7 சபைக்கு சொன்னாரா இல்லையா? உலகத்துடைய தீர்க்க தரிசனம் சொன்னாரா இல்லையா? உலகத்துல என்னென்ன நடக்கும்னு சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன் நம்ம சொல்லாம இருக்கிறோம்? என்ன காரணம்? கற்றுக்கொள்ளுகிறது இல்ல. ஆவிக்குள்ளானே அப்பொழுது வானத்திலே ஒரு, அப்ப பரலோகத்துடைய தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா தேவனுடைய ஆவிக்குள்ள ஆகும் போதுதான் வானத்தில் உள்ள தரிசனமும் கிடைக்கும், பூமியில் உள்ள தரிசனமும் கிடைக்கும். அப்ப ஆண்டவர் 7 சபைகளுக்கும் ஆண்டவர் தூதை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே 21வது அத்தியாயத்தில் 10வது வசனம் வாசிங்க. வெளிப்பாடு புத்தகத்தில் 21:10 வாசிங்க. 21:10. ஏன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்க ஆவியை எடுத்து கொண்டு போய் ஆண்டவர் பரலோகத்துடைய தரிசனத்தை காட்டுறாரு. அப்போ பரிசுத்த ஆவி பெற்றிருந்தா, ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறவன் சொன்னா, நீ ஆவிக்குள்ளே இருந்தேன்னா இந்த சம்பவத்தை நீ சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணுமா வேண்டாமா ஐயா?
சாமிகளா? சொல்லுங்க சாமிகளா. இன்னைக்கு ஆவிக்குரிய சபை இருக்குதுன்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? கேட்கறதுக்கு இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்துல வேற்றுமையான உபதேசங்கள் இந்த நாட்களிலே ஆண்டுடைய பேரை சொல்லி சாத்தா என்ன பண்ணிருக்கிறான்? கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள பொருளையும் உருவாக்கி வச்சிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ சர்ப்பம் தந்திரம் உள்ளதாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கப்படும்போது கடைசியில சபைக்குள்ள வர நம்ம எப்படி இருக்கோம் நம்மளையும் கொஞ்சம் பார்ப்போம். நம்ம என்ன லெவல்ல இருக்கிறோம்? ஸ்கேன்ல பார்க்க முடியாது, லேப்ல பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியாது, எதுலையும் பார்க்க முடியாது, வசனத்துல தான் பார்க்கணும். 2 பேதுரு 1வது அத்தியாயம் 5ல இருந்து 11 வரைக்கும் வாசிங்க. அம்மா அழகான ஒரு வார்த்தையை நல்ல சத்தமா வாசிங்க. ஏன்னா இது நம்ம சபைக்கு கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையா நீங்க இருக்கணுமா? உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அதுக்கப்புறம் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரோ கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. அதுக்கப்புறம் இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன. அப்ப என்ன அர்த்தம்? சபை இதுல இல்ல அப்படின்னா அது கண்ணுல என்ன இருக்குதா? செதிலா கண் சொருகி போன கூடனா இருக்கு. ஒரு சபைக்குள்ளே இருக்கிற ஒரு சகோதரர்களோ ஒரு சகோதரியோ சபைக்குள்ளே சகோதர சிநேகத்திலே தேவபக்தி இருந்தால் சகோதர சிநேகம் இருக்க வேண்டும், சகோதர சிநேகத்திலே அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இல்லாமல் போனால் அவர்கள் வீணர்கள், கனியற்றவர்கள், அவர்கள் குருடர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சபையிலே நாம் பார்க்கப்படும் போது வேதத்திற்குள்ளே நாம் இருக்கக்கூடிய தேவ சாயலை நாம் அடையும்படியாக கீழே இருக்க வசனத்தை வாசிக்க வேண்டியிருக்கு. 11வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களிலே நாம் வாழ்ந்து ஜீவித்தால் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் போவோம், பரிபூரணமாக அளிக்கப்படும். இந்த தன்மை நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா நோ என்ட்ரி. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எவ்வளவு தன்மையில யாரு குருடன் யாரு குருடன் இல்லை என்பதை அங்க சொல்லப்பட்டிருக்குது. குருடனா இல்லாதவர்கள், இந்த கனி உள்ளவர்கள், இந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் ஆழ்ந்த ஒரு அன்பையும் இதை விதமான கருத்தோட நாம் வாழ்ந்தால் மாத்திரமே நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசனை அடைய முடியும். சமானத்தின் தேவன் நம்மளோட இருக்கிற ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 6வது அத்தியாயத்தில் 3லிருந்து 5 வரைக்கும் இன்னைக்கு சபைகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, உலகத்துடைய எல்லா சபைகளையும் ஆண்டவர் சொல்கிற இந்த வசனத்தின்படியாகத்தான் நாம் பார்க்கிறோம். வாசிங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் எப்படிப்பட்டவங்கம்மா? இருமாப்புள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நிறைய பேருடைய உபதேசங்கள் ஆரோக்கியம் இல்ல, வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லை, சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை. காரணம் என்னன்னா ஆரோக்கியமான வார்த்தைகள் அந்த சபையிலே இல்லை, அவர்களிடத்திலே இல்லை. ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில் ஆரோக்கியமான உபதேசமும் வசனமும் இருந்தா அவருக்கு சுகமும் பலனும் பூர்ண ஆயுசும் இருக்கும். அந்த சபை ஆரோக்கியமா இருக்கும், அந்த சபை கனி கொடுக்கும்.
ஆரோக்கியமான சிந்தனையும் ஆரோக்கியமான உபதேசமும் ஆரோக்கியமான சத்தியமா வார்த்தைகள் அங்கே இல்லை என்றால் எல்லாம் பலகீனப்பட்டு தான் போகும். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அதனாலே பிரியமானவர்களே, இந்த கரை ஆண்டவருடைய ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் கேட்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நடக்கிற மக்களாக இருக்க வேண்டும். வேற்றுமையான உபதேசம், இருமாப்பான ஒரு காரியம், ஒன்றும் அறியாமல் தர்க்கம் செய்கிற வீண்வாதம், பொறாமை, சண்டை, தூஷணம், பொல்லாத சம்பவங்கள், கெட்ட சிந்தனைகள் இதெல்லாம் இருந்து வைத்து தேவ பக்தியே ஆதாயம் என்று இன்னைக்கு என்ன பண்றார்கள்? எங்க பார்த்தாலும் வேஷத்தை போட்டு அப்படியே இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சிந்தையோ அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய சிந்தை அணிந்து நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பின்பற்றி வர ஒருத்தன் விரும்பினால் அவன் தான் என்ன செய்ய வேண்டும்? தன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க கடவன் என்று சொன்னான். இவன் என்னன்னா கழுத்துல பெரிய சிலுவையை போடுறான். அதை பார்த்தா இவனடா கட்டையில போட்டிருக்கிறான், நான் என்ன பண்றேன்னா இரும்புல போடுறேன்னு இரும்புல ஸ்ட்ராங்கா போடுறான். அவனை பார்த்து இன்னொருத்தன் என்ன பண்றான், இவனடா இரும்புல போறான், நான் சில்வர்ல போடுறான்றான். இன்னொருத்தன் பார்த்தா நான் தங்கத்துல போடுறேன்றான். கடைசியில பார்த்தாக்க இன்னைக்கு கர்த்தரைகளை ஆசீர்வதித்திருக்கா பாத்தீங்களா, தங்க சிலுவை மாட்டியிருக்க. என்ன மாதிரி ஐயா அந்த நாட்டுல ஐயா ஏசப்பா என்ன சொல்றாரு? எதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்? கிறிஸ்துவனுடைய சிந்தை அணிந்து சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும். ஆண்டவருடைய அப்பனுடைய ஒரு திருநாமத்தை சொல்வதற்கு வெளிநாட்டுல தான் இருக்கிற குடியிருக்கிற 2 வீடையும் வித்துட்டு கப்பலையும் வித்துட்டு அப்படியே இந்தியாவுக்கு பயணம் பண்ணி எத்தனை மிஷனரிமார்கள், நூற்றுக்கணக்கான மிஷனரிமார்கள்லாம் வந்து அந்த பணத்தை செலவு பண்ணி ஊழியம் செஞ்சு பிரிண்டிங் பிரஸ்ல புத்தகத்தெல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு கடைசியில பசியும் பட்டினியுமா தெருவில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சுட்டு மறித்து போனார்களே. போற இடத்துல எல்லாம் கல்லை கொண்டு எரிந்தார்களே, கட்டையால அடிச்சாங்க, நிறைய இடத்துல தீ வச்சு கொளுத்தினாங்க. அப்படிப்பட்ட மிஷனரிமார்கள் இயேசுவுடைய சிந்தையை அணிந்து கிறிஸ்து சொன்ன பிரகாரமாக சிலுவையினுடைய உபதேசத்தை எடுத்துக்கொண்டு பின்பற்றி உலகத்திற்கு உலகம் முழுவதும் ஊழியம் செய்தார்கள். சைனால ஊழியம் பண்ணாங்க, ஆஸ்திரேலியால ஊழியம் பண்ணாங்க, பிலிப்பைன்ஸ்ல ஊழியம் பண்ணாங்க, இலங்கை, இந்தோனேசியால, ஜப்பான்ல ஊழியம் பண்ணாங்க. கடல் கடந்து வந்தாங்க, கடல் பயணங்களில வந்தாங்க, திரும்பி வீட்டுக்கே போகல. அவங்க கல்லறை ராமேஸ்வரம் பக்கத்துல கிடக்கு, வேலூர்ல கிடக்கு. அந்த புண்ணியவான்கள்லாம் வந்து அறிவிச்சுட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவின் சிந்தை அணிந்து கொண்டு ஊழியம் செய்தவர்கள். என் ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நான் பிஷப் ஆயிட்டையா, நான் தங்கத்துல தாயா கொஞ்சம் போடணும் சிலுவைய. அது என்ன செய்யணும்? அப்பதான் ஜனங்கள் என்னைய பார்ப்பாங்க. எனக்கு ஒரு கம்பீரமா காணிக்க பிஷப் வந்துட்டாரு, காணிக்க 500 ரூபா தான் கோச்சுக்குவாரு. எப்படியாவது 10,000 ஒன்றாவது வைக்கணும், இல்லை 50,000 வைக்கணும், 1 லட்சம் வைக்கணும். 1 லட்சம் வைக்கிறவங்கள முதல்ல லைன்ல வந்திருக்கு, 50,000 வைக்கிறவங்கள 2வது லைன், 10,000 வைக்கிறவங்கள 3வது லைன், மற்றவங்களாம் தூரத்துல இருந்து ஆசீர்வாதம் வாங்கி போயிருக்க. என்ன சிரிக்கிறீங்க? அதுதான் இன்னைக்கு நடக்குது. கொஞ்சம் ஊழியக்காரர்கள் ஆயிட்டாங்கன்னா அவர் அப்போஸ்தலர் ஆயிட்டாரு, அவர் தேவதூதர் ஆயிட்டாரு, தீர்க்கதரிசி ஆயிட்டாரு. அவர் பக்கத்துல எல்லாம் நீங்க போகக்கூடாது, அங்க இருங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தா உள்ள வாங்க. ஐயா போன தடவை அப்படிதான் சொன்னீங்க, இந்த தடவை அப்படிதான் சொன்னீங்க. என் ஏசப்பாட்ட எந்த ஐயா அப்பாயின்மெண்ட்? இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு கூட கத்துனா, அவரை போய் கூட்டாங்கப்பா அப்படின்னு. இன்னைக்கு அப்படி கிடையாது, கதவை கூட்டிடுறாங்க. அவர் ரொம்ப தேவனோட பேசி கொண்டு இருக்கிறார், ஜபத்துல இருக்கிறார், டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க, போயிட்டு வாங்கன்றார். எப்படிப்பட்ட நிலைமையை பாருங்க. கர்த்தருக்கு சோதனம் உண்டாத எனக்கு அருமையான கத்தோலிக்க திருச்சபையில என் சகோதரர்கள் சகோதரிகள் நிறையா இருந்தாங்க. அம்மாலாம் அந்த வழி தான், என்னுடைய மனைவி சைட்லேயே அந்த சைடில் தான். என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரே ஒரு ஃபோன் பண்ணால் போதும், உடம்பு சரியில்லைங்க ஐயா, பணங்காசு இல்லையா, அந்த வீட்டில் அவங்க தாய் தகப்பன்ல அந்த 2 பிள்ளைகள் தான் இருக்கு. உடனே வேன் பறந்து வந்து அவங்கள தூக்கிட்டு போய் உடனே போய் பார்த்து, உனக்கு நான் என்ன செய்யறேன், உடனே ட்ரீட்மெண்ட்டை பயங்கரமாக நடக்குது. எல்லாம் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க, பழங்களெல்லாம் கொடுப்பாங்க, கவனிப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க. அதனால் அவங்கள நான் எதுவுமே பேச முடியாது. இன்றைக்கும் உண்மையிலே சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அன்பு மிக முக்கியமான ஒரு காரணம்.
ஒரு இடத்துல பார்க்கப்படும் போது நிறைய காரியங்கள் நன்மை செய்கிறவர்களாய் ஆண்டவர் சுற்றி திறந்தார். இன்றைக்கும் ஆண்டவர்களுடைய வார்த்தை அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய தீர்ப்பு அப்படித்தான் இருக்கு. பசியா இருந்தேன் என்னை பார்க்க வந்தார்கள், வியாதியா இருந்தேன் என்னை கவனித்தார்கள், என் உடை இல்லாமல் இருந்து என்னை உடையை கொடுத்தார்கள். உலகம் முழுவதும் உள்ள சேவைகளை இந்த நாட்டில் நிறைய பேர் செய்கிறாங்க. நிறைய சகோதரிகள் செய்கிறாங்க, சகோதரர்கள் செய்கிறாங்க. நிறைய பேங்க்ல ஆபீசர்ஸ் பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்க, கிறிஸ்மஸ் நியூ இயர் அன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வேன் எடுத்துக்கிறாங்க. நைட்ல போர்வை, சாப்பாடு, கேக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. ரோட்ல எங்கெங்க படுத்து கஷ்டப்பட்டு இருக்காங்களோ தண்ணி, சாப்பாடு, போர்வை, துணிமணி எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்றாங்க, ராத்திரி ஒரு ரவுண்ட் எல்லாம் வச்சு எல்லாருக்கும் வச்சுட்டு வந்து சர்ச்சில் வந்து பேசாம உட்காந்துருவாங்க. நீங்க அப்படியெல்லாம் இருக்கீங்களா ஐயா? நான் அவங்களெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டேன். எவ்வளோ பெரிய அன்பு. ஒரு அண்ணன் இருந்தார், அவர் பேர் பேங்க்ல மேனேஜராக இருந்தார். இதுதான் அவர் நரசிம்மராவ், அவருடைய ரிலேஷன் தான். கனரா பேங்க்ல பெரிய அதிகாரியாக இருந்தார். அவர் பொண்ணு 2 வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இந்த அண்ணன் சொன்னார், தம்பி நான் போகிறேன்ப்பா அப்படின்னாரு. என்னன்னு, எல்லாருக்கும் துணிமணி கொடுக்கணும், பொருள் வாங்கணும், வேனெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, மகன் 2 பேரும் ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் போகிறேன். அப்போ தான் அந்த மேட்டரை எனக்கு சொல்கிறார். யாருக்குமே தெரியாது. எத்தனை பேர் ஐயா செய்கிறாங்க. நீங்கள் கூட நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க. உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய அன்பை காட்டு. ஆண்டவர் சொல்லுங்கள், உங்கள் அன்பை காட்டு. பரலோகத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்களை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஆண்டவரே உங்களை பார்த்து எப்போ பார்த்து கொடுத்தோம் ஆண்டவர், இந்த சிறியவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்யும். நான் அப்படின்னாலே பிரியமாக உலகத்தில் அநேக போதனை, அநேக ஆவிகள் சபையிலே விடாது, அதை அனுமதிக்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக இந்த கடைசி காலத்தில் ஆவியார் நமக்கு இறங்கும் போது பரலோகத்தின் தரிசனம், பூமியில் உள்ள தரிசனத்தை கொடுக்கிறார். நாம் கண் சுருங்கி போன குருடர்களாக இராதபடி நல்ல அன்புள்ளவர்களாக சிநேகத்தோடு இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்கிற யாவரும் நாம் கண் திறந்தவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, தேவனுடைய அன்பிலே நிறைவாக நாம் கடந்து செல்வோம். ஆரோக்கியமான உபதேசமும் சத்தியமும் உங்களிலே இருக்குமானா உங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுப்பார். உங்களிலே ஒரு பிரச்சனை இருக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.